ஈரோட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நகர வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்திருந்த சுமார் 8 கிலோ அளவிலான தங்க நகைகள் கையாடல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் வங்கி மேலாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட முனிசிபல் காலனியில் கூட்டுறவு நகர வங்கி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் பொதுமக்கள் தங்கள் நகைகளை அடகு வைத்து உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து கடன் கணக்குகளை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் ஈரோட்டில் உள்ள வங்கிக்கு வருகை தந்துள்ளனர். அப்போது வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளின் இருப்புகளிலும் கடன் தொகைகளையும் முன்னுக்கு பின் முரணான கணக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் அங்கு பணியாற்றி வந்த ஊழியர்களிடம் கணக்குகளில் உள்ள முரண்பாடுகள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களும் வங்கிக்கு வரவழைக்கப்பட்டனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த வங்கியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் மற்றும் வங்கி மேலாளர் கதிரவன் ஆகியோர் இணைந்து நகைகளை கையாடல் செய்தது தெரியவந்துள்ளது. மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் சேர்ந்து பொதுமக்கள் அடகு வைத்த 8 கிலோ 250 கிராம் அளவிலான நகைகளை கையாடல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வங்கி மேலாளர் கதிரவன் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ்குமார் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்கள் கையாடல் செய்த 8.25 கிலோ நகைகளையும் மீட்டதுடன் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த ரமேஷ்குமாரின் நண்பரான செந்தில்குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்களது பொருளாதார நெருக்கடியின் போது வட்டி குறைவாக இருக்கும் என்பதால் கூட்டுறவு வங்கியில் தங்க நகைகளை அடகு வைக்கின்றனர். ஆனால் அங்கும் இதுபோன்ற மோசடி அரங்கேறியிருப்பது பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியையும் கூட்டுறவு வங்கிகளின் நம்பகத்தன்மை குறித்த கேள்வியையும் எழுப்பியுள்ளது.